ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கடகராசிக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்தில் குரு, ராசியிலேயே தனிப்புதன் அமர்ந்திருக்கிறார். 2இல் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு ராஜ யோகாதிபதி செவ்வாய் ராஜ கிரகம் கடகத்திற்கு 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவில் இருக்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 8இல் ராகு குருவின் பார்வையில். அஷ்டமச்சனி விலகி 9ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக சனி இருக்கிறார். 9இல் சனி. இது போன்ற கிரக சஞ்சாரங்கள் ஜூலை மாதம் கடகராசிக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம். அஷ்டமச்சனி முழுமையாக விலகிவிட்டது. குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ஜூலை மாதம் கடைசி பகுதியில் முழுமையாக விலகிவிடும். இந்த மாதத்தோடு ஜூலை மாதத்தோடு முழுமையாக அஷ்டமச்சனி கடகராசிக்கு விலகுகிறது. இது ஒரு அழகான செய்தி. அஷ்டமச்சனியின் கர்ண கொடூரமான ஈவிரக்கமற்ற தாக்குதலில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத மன அழுத்தத்தை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம், முழுமையான விடுதலை. 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிற போது 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் அடைகிற போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான அமைப்புகள் இருந்தால், கல்வி விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக, தொழில் விஷயமாக வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம், தூரதேசம், வெளிநாடு, இது போன்ற அமைப்புகள் அற்புதமாக செயல்படக்கூடிய அருமையான நல்ல மாதம். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிற போது சுப விரயங்கள் இருக்கும். ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது, ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்வது, வயதான பெரியவர்களுக்கு உதவி செய்வது, அதாவது வீட்டிலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி சுப விரயங்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது நீங்கள் மனமோந்து செய்வது போல இருக்கும். மன அழுத்தத்தின் மத்தியில வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தில் செலவு செய்வதாக இருக்காது. மனப்பூர்வமாக நெஞ்சுக்கு நிறைவாக சுப விரயங்கள் இருக்கும். அது மட்டுமில்ல, 12ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம். அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுகிற இந்த கடகராசிக்காரர்கள் ஜூலை மாதம் நிம்மதியாக தூங்க முடியும், உறங்க முடியும், நித்திரை கொள்ள முடியும். 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது இறைவன் பார்த்து கொள்வான் என்பதன் அடிப்படையில நிம்மதியாக உறங்க முடியும், நிம்மதியான தூக்கம் வரும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் அடைகிற போது பயணங்கள் இருக்கும். அதாவது ஆன்மீக பயணங்கள் இருக்கும். ஆலய வழிபாடுகள், ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள், குறிப்பாக இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு சென்று விட்டு வருவது, குல தெய்வத்தை சென்று பார்த்து வணங்கி விட்டு வருவது போன்ற ஆன்மீக பயணங்கள் 12ஆம் இடத்தில் குரு அமர்கிற போது இருக்கும். ராசியிலேயே தனிப்புதன் இருந்து ராசி புனிதம் அடைகிறது. உங்களுடைய மைண்ட் செட், அதாவது உங்களுடைய சிந்தனை தெளிவு பிறக்கும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். 2ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி செவ்வாய் 5, 10 குடையவர் ராஜ யோகாதிபதி கடகத்திற்கு மாபெரும் ராஜ கிரகம் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 2ஆம் இடத்துல சிம்மத்தில கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். வீடு கொடுத்தவன் குருவின் அமைப்பில் சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக நிச்சயமாக நல்ல வருமானம் இருக்கும். அதுல எந்த சிக்கலும் இல்லை. 2ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகமாக செவ்வாய் அங்கே அமர்கிற போது
8ல் ராகு 2ல் செவ்வாய், இது போன்ற அமைப்புகள் இருப்பதால் முதல் திருமணம் செய்பவர்கள் மட்டும் சற்று யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும். அதுக்கு இன்னும் ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. குருநாதர் 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறார். 12ல் குரு மறைந்து விட்டார், 2ல் செவ்வாய், 8ல் ராகு. இது போன்ற சூழ்நிலைகளில் முதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால், உங்களுக்கு பிடித்த வரன் அமைந்திருந்தால் 1க்கு 2 தடவை பொருத்தம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசா புத்திகள் 1, 5, 9 போன்ற நல்ல யோக தசா புத்திகளும் நடந்து 1க்கு 2 தடவை பொருத்தம் பார்த்து நல்லபடியாக அமைந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். அவயோக தசா புத்திகளும் நடந்து சற்று பொருத்தமும் இல்லை என்றால், திருமண பொருத்தமும் இல்லை என்றால், குரு மறைந்திருக்கிறார், 2ல் செவ்வாய் இருக்கிறார், 8ல் ராகு இருக்கிற போது திருமணத்தை ஜூலை மாதம் கடகராசிக்காரர்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல 11ஆம் இடம் சுக்கிரனுடைய இருப்பால் வலுத்திருப்பதால் 2ஆம் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் செய்யலாம். முதல் திருமணம் செய்ய விரும்புபவர்கள் உங்களுடைய பிறந்த சாட், அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கோச்சாரம் எப்படி, அதாவது பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய வரன் இருவருடைய ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் நல்லபடியாக பொருந்தி இருக்கிறதா என்பதை 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துலதான் கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சம வலுவாக இருப்பதால் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை, உத்தியோக அமைப்புகளால நல்லபடியாக வருமானம் வரும். 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். உண்மையில நல்ல வேலை கிடைக்கும், மனதுக்கு பிடித்த நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செய்தாலும் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வருமானம் இருக்கும், வேலையில ஒரு நிறைவு இருக்கும். அஷ்டம சனியில் இருந்த மன அழுத்தங்கள் நிச்சயமாக வேலை, தொழில், உத்தியோக அமைப்புகளில் இனி இருக்காது. 4ஆம் இடம் குருவின் பார்வையால், சுகஸ்தானம் குருவின் பார்வையால் வலுக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தாயார், உங்களுடைய கல்வி, வண்டி வாகனம், மண்மனை, வீடு வாசல், உங்களுடைய ஆரோக்கியம், தன் சுகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம், இந்த அமைப்புகள் எல்லாமே அருமையாக செயல்படுகிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எப்படியும் சுப விரயங்கள் இருக்க போகிறது. மண்மனை, வீடு வாசல், வண்டி வாகனம், இது போன்ற நிலையான சொத்துகள் வாங்குவதற்கு நீங்கள் அந்த செலவை பயன்படுத்திக் கொள்ளலாம். 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும், நோய் நொடியிலிருந்து விடுபட முடியும், எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அது மட்டும் இல்ல, 6ஆம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது தேவைப்பட்டால் தேவைக்கு ஏற்பது போல் சுப கடன்கள் வாங்க முடியும், நல்ல வேலை கிடைக்கும். 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது அங்கே ராகுவும் அமர்ந்திருக்கிறார். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அஷ்டம சனியில கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், கேவலம், அசிங்கம், இது போன்ற அமைப்புகளால மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருந்த கடகராசிக்காரர்கள், துரோகங்களை சந்தித்த கடகராசிக்காரர்களுக்கு பேர் சற்று கெட்டு போயிருந்தது என்பது உண்மைதான். 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுக்கு ஏற்பட்ட, உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்படியே விலகிவிடும். 8ஆம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருப்பதால திடீர் அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை லாபம், மறைமுக தன லாபம், திடீர் தன லாபம், அது மட்டும் இல்ல, உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விழுவது, இது போன்ற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். 9ஆம் இடத்துல சனி போய் குருவின் வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்து விட்டார். அஷ்டம சனி ஜூலை மாத இறுதியோடு முழுமையாக கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகுகிறது. பொற்காலத்தினுடைய, நல்ல காலத்தினுடைய எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய மாதம் ஆரம்பம். ஜூலை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுடைய முகம் மலரப்போகிறது. உண்மையில அஷ்டம சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபடுகிறீர்கள். அனைத்து நற்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது. திருமண விஷயத்துல மட்டும், அதுவும் முதல் திருமண விஷயத்துல மட்டும் சற்று எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். குருநாதர் மறைந்திருக்கிறார், 2ல் செவ்வாய் இருக்கிறார், 8ல் ராகு இருக்கிறது மாங்கல்ய ஸ்தானத்துல. அதனால முதல் திருமணம் செய்வதாக இருந்தால் நல்ல தசாபுத்தி நடக்க வேண்டும், நல்லபடியாக வரன் இருவருக்கும் பொருத்தம் இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். மற்றபடி 2ஆம் திருமணம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை.
கடகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்கள் இல்லாமல் அஷ்டமச்சனி விலகிவிட்ட சூழ்நிலையில் படிப்படியாக எல்லா முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய ஆரம்ப மாதமாக 2025 ஆண்டு ஜூலை மாதம் இருக்கிறது. உண்மையில 2025 ஆண்டு ஜூலை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மகிழ்ச்சி, ஆனந்தம். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.